புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படிக்க ஒரு மன்னர், சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு மன்னர் உதவியது போல இன்றைக்கு எத்தனை தலித் இளைஞர்கள் கடல் கடந்த அமெரிக்காவிலும் லண்டனிலும் படிப்பதற்கு நாம் என்ன திட்டத்தை உருவாக்க செய்கிறோம், என்ன திட்டத்தை உருவாக்க போகிறோம் என்கின்ற பல திட்டங்களுடன் எங்களுடைய பயணத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமானது. காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்கப்படும் பொழுது அதற்கான விமர்சனங்களும் அதற்கான பிரச்சனைகளும் எழும் என்பது எனக்கு எப்பொழுதோ தெரியும். அதுலயும் முக்கியமா இப்ப நிறைய பேர் வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க என்னுடைய ஜாதி பேரை சொல்லி. எனக்கே தெரியாது என் ஜாதி என்ன, அதனால நான் வந்து அந்த திருமாவளவன் இருக்கேன். முட்டாள்கள், பைத்தியக்காரர்கள், பெரியாருடைய மண், அம்பேத்கருடைய இயக்கம் அப்படி சேர்ந்து இங்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ உருவாக்க வரல. ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்க தான் நான் வந்திருக்கேன். எழுச்சி தமிழர்களுடைய தலைவருக்கு வலுப்புக்கு தான் வந்திருக்கேன். இது எனக்கான ஒரு பதவி கிடையாது. எனக்கான ஒரு பதவி இருந்தா எனக்கு பல வழிகள் இருக்கு. சோ இந்த ஜாதி பேரை சொல்லி கூப்பிடுறது, இந்த யூடியூப்ல உட்கார்ந்து கத்துறதுலாம் நாங்க 15 வயசுல அம்பேத்கர் தொகுதியும் பெரியார் தொகுதியும் படிச்சிட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மேற்பட்ட விமர்சனங்கள் யாரும் இந்த நாட்டில் வாழ்ந்தது கிடையாது. அதையே நாங்க பார்த்திருக்கோம் அவருடைய வரிகளிலிருந்து. இல்ல எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவனுடைய பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டது யாரும் கிடையாது. அந்த விமர்சனத்துக்கு முன்னாடி இங்க தோழர்கள் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை இருக்கணும், எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை வந்தாதான் சொல்லிட்டு வரும். அமைதியா பொறுமையா இருந்ததுதான் போதும். நாங்க அமைதியா ரொம்ப வருஷம் இருந்துட்டோம், 1000 வருஷமா இருந்துட்டோம். பொறுமை பொறுமை பொறுமை. எங்களுக்கு வந்து இது கொள்கை கூட்டணி, அதிகாரம் எங்களுக்கு இது அதிகாரத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப அதிகாரம் தலித் மக்கள் கொடுக்கணும். கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி அல்ல. அப்ப ஒருத்தர் மட்டும் நீங்க ஆளுநருக்கு பிறகல. எங்களுக்கான அரசியலில் எங்களுக்கான பிரச்சாரத்தை எங்களுக்கு உருவாக்குது. அதற்கான மக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் தலைவர் திருமாவளவன் இங்க வந்து பயணப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜனநாயக பூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை, எங்கள் மக்களுக்கான கருத்துக்களை தைரியத்துடன் தேர்தல் அரசியல் உங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு ஒரு கேட்ட ஒரு காலம் போய் தேர்தல் அரசியலை நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று கடந்த 6 மாசமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா தொலைக்காட்சிகளும் நம்ம ஒன்னா இருக்குதா, எங்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்க தெரியும். எங்க தலைவருடைய அண்ணன் எழுச்சி திருமாவளவனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும். எல்லா விதமான அதிகாரங்களும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும். இங்க இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் மிகப்பெரிய தியாக வரலாறு இருக்கு. நீ அண்ணன் சொன்ன மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் தான் காவல்துறையால் கைது நடவடிக்கைகள். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கதைகள் கேட்கப்படும் பொழுது இந்த வரும்போதே சொன்னாங்க, மேலவளவு முருகேசன் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார். ஆதிக்கம் மட்டும்தான் அதற்கு காரணம். அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் பொறுமையும் ஒரு கல்வியும் உருவாக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு கோவத்துல ஒரு வன்முறைக்கு பதிலா கையில பேனா எழுதி அம்பேத்கரை கற்றுக் கொடுத்துருக்காரு. கையில பேனா எழுதி சொல்லிட்டு எங்க தலைவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த பேனாவோட வந்து நாங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்க தோழர்கள் 30 வருடம் 40 வருடம் கடினமாக அடிபட்டு மிதிப்பட்டு பல்வேறு கைதுகள் ஏற்பட்டு குடும்பத்தை பிரிந்து இந்த இயக்கத்திற்காகவும் இந்த கட்சிக்காகவும் கடுமையாக தன்னுடைய உயிரை தவிர பல்வேறு தியாகங்களை செய்திருக்கார்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி இவர் இப்பதான் வந்தாரு, இவர் வந்து புதியவர். உணர்வுகளை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை, உண்மையை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை. குறிக்கோளை அழுவதற்கு தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். சோ அந்த மாதிரி இன்றைக்கு புதிதாக நான் வந்திருந்தாலும் தோழர்களுடைய ஒரு சப்போர்ட்டோட இந்த இயக்கத்தை ஒரு வலிமையானதாக எப்பொழுதும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடன் அவருடைய வாழ்க்கையில் பயணித்து நமக்கான குறிக்கோளை அடைவோம். நமக்கான பயணத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில், பெரியார் அவர்களுடைய வழியில் அடைவோம் என்று உங்களுடன் பயணத்தை தொடர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.